ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் இந்த ஸ்வீட் கார்ன் ரெசிபி உங்களுக்கு நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்க. இதுக்கு ஸ்வீட் கார்ன் 2 ஸ்வீட் கார்ன் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த கார்னெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பவுலில் எடுக்கிறதுனாலும் சரி, உங்கள் இஷ்டம். அது எப்படி எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ணேன். இது ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒன்ஸ் அந்த கத்தி வச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றதை எல்லாமே அந்த ஃபிங்கர் வச்சு இப்படி தள்ளினோம்னா எல்லாமே கீழே கொட்டிடும். இது மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு இந்த ஸ்வீட் கார்னையும் அதில் போட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, பாதி லெமனு, கூட மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், சாட் மசாலா, கரம் மசாலா இருந்ததுன்னா உப்பு போட்டு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த பேன்லேயும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்ன் போட்டோன்னே அது கொதிச்சு வந்துடும். இது ஒரு கொதியிலே வெந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் அதை வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு அந்த பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணோடனே அந்த ஸ்வீட் கார்ன் பாதியை ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு, கரம் மசாலா தூள், சாட் மசாலா, மிளகாய் தூள், பாதி லெமன் புழிஞ்சு விட்டு வெங்காயம், தக்காளி, கேரட், பீட்ரூட் எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அது வந்து ஒன்று சேரணும். சேர்ந்தோடனே அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கடைசியாக அதை இறக்கும் போது நீங்கள் அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து என் சின்ன பையனுக்காண்டி செஞ்சேன். அதில் மிளகாய்த்தூள், ஜீனி, உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு என் சின்ன பையனுக்கு இந்த இது கொடுத்தேன். இது வந்து நார்மல் ஸ்வீட் கார்ன், அது வந்து மசாலா ஸ்வீட் கார்ன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.